ஹலோ வியூவர்ஸ். இன்னைக்கு வீடியோல பார்த்தீங்கன்னா, நாலேட்ஜ் அண்ட் கரிக்குலம் யூனிட் 5ல இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கலைத்திட்ட மதிப்பீட்டின் தேவையும் முக்கியத்துவம். ஃபர்ஸ்ட் கலைத்திட்ட மதிப்பீடுனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கலைத்திட்ட மதிப்பீடு என்பது ஒட்டுமொத்த கலைத்திட்டம் அல்லது அதன் பகுதி எந்த அளவு மதிப்பு மிக்கது, முக்கியத்துவம் பெற்றுள்ளது என தீர்மானித்தல் ஆகும். ஒரு கலைத்திட்டம் புதுசா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, அந்த கலைத்திட்டத்தை நம்ம மதிப்பீடு செய்யணும். ஓகேங்களா? அப்படி செய்யும்போது அந்த ஒட்டுமொத்த கலைத்திட்டமே ரொம்ப முக்கியமானதா, இல்ல அதுல எதனா ஒரு பகுதி மட்டும் ரொம்ப முக்கியத்துவம் கொண்டுள்ளதா இருக்கா அப்படின்னு தீர்மானித்தல் தான் பாத்தீங்கன்னா கலைத்திட்ட மதிப்பீடு அப்படின்றாங்க. இப்போ கலைத்திட்ட மதிப்பீட்டின் தேவையும் முக்கியத்துவம் பத்தி பார்க்கலாம். கல்வியில் இடம்பெறும் பல்வேறு பங்குதாரர்கள் கலைத்திட்ட மதிப்பீட்டு செயல்முறை மற்றும் அதன் முடிவுகளில் ஆர்வம் காட்டுகிறார்கள். ஒரு கல்வியில பாத்தீங்கன்னா நிறைய பங்குதாரர்கள் இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க எல்லாம் ஏன் இது மேல ஆர்வம் காட்டுறாங்க பாத்தீங்கன்னா, அதோட முடிவு இப்போ ஒரு கலைத்திட்டம் வந்திருக்குன்னா அந்த மதிப்பீடு செயல்முறை நல்லா இருக்கா, அதனால மாணவர்கள் பயன் அடைஞ்சிருக்காங்களா அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சுக்கிற அந்த முடிவுலதான் ஆர்வம் காட்டுவாங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு பெற்றோர்கள் எதுக்கு ஆர்வம் காட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் தம் குழந்தைகளுக்கு சிறந்த மற்றும் பயனுள்ள கல்வி கிடைக்க பெறுதலை உறுதி செய்து கொள்ள விரும்புகின்றார்கள். இப்ப நாம ஒரு பெற்றோர் நம்ம என்ன பண்ணுவோம், தான் குழந்தைக்கு ஒரு நல்ல கல்வி கிடைக்குதா, அதனால அவன் நல்லா முன்னேறானா, அவனுக்கு அந்தந்த ஏஜுக்கு கிடைக்க வேண்டிய முழு கல்வியுமே அவனுக்கு கிடைக்குதா, ஒரு சிறந்த கல்வி நம்ம குழந்தைகள் நம்ம கொடுக்கணும்னு நம்ம எப்பவுமே நினைப்போம். அது இருக்கான்றத உறுதி செய்யறதுக்கு நம்ம அந்த புதுசா வர கலைத்திட்டம் மேல நம்ம ஆர்வம் காட்டுவோம் அப்படின்றாங்க. இப்போ ஆசிரியர்கள் ஆர்வம் காட்டுவதற்கான காரணம் அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா, அவர்கள் தமது வகுப்பறையில் கற்பிக்கப்படுபவை மாணவர்களின் பெற்றோர்களும் நிர்வாகிகளும் எதிர்பார்த்திடும் முடிவுகளையும் தர நிலையையும் எய்திட திறம்பட செயல்படக்கூடியவையா என்பதை அறிந்து கொள்ள விரும்புகின்றனர். ஒரு கலைத்திட்டம் இருக்குன்னா அதுல இருக்கிறதெல்லாம் நீங்க சொல்லி கொடுக்குறீங்கன்னா, இப்போ அது அந்த மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு, அதனால அவங்க பெற்றோர்கள் என்ன ஆசைப்படுறாங்க, நான் குழந்தை இவ்வளவு மார்க் எடுக்கணும், இந்த ரேங்க்ல வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அந்த ஆசையும் பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கணும், அந்த நிர்வாகிகளோட ஆசையும் பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி அந்த கலைத்திட்டம் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவங்க ஆர்வம் காட்டுறாங்க. சரிங்களா? இப்போ பொதுமக்கள் ஏன் ஆர்வம் காட்டுறாங்க பாத்தீங்கன்னா, தமது வட்டாரத்தில் உள்ள குழந்தைகளுக்கு உள்ளூர் பள்ளிகள் தரமான மற்றும் பயனுள்ள கல்வி திட்டங்களை வழங்கிட முழு மூச்சையுடன் செயலாற்றுகின்றனவா என்பதை உறுதி செய்து கொள்ள விரும்புகின்றனர். இப்ப நீங்க ஒரு ஏரியால இருக்கீங்க அப்படின்னா அந்த ஏரியால எத்தனை ஸ்கூல்ஸ் இருக்கும், நீங்க என்ன பண்ணுவீங்க, எல்லாமே செக் பண்ணுவீங்கல்ல, எந்த ஸ்கூல்ல கல்வி நல்லா கொடுக்குறாங்க, எது ரேங்கிங்ல பெஸ்டா இருக்கு, எங்க படிச்சா தான் குழந்தை ரொம்ப நல்லா பெஸ்டா அதெல்லாம் நீங்க யோசிப்பீங்க பாத்தீங்கன்னா, அதுதான் பொதுமக்கள் யோசிக்கிறது. அதுக்கு எந்த ஸ்கூல் ரொம்ப பாடுபடுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல பொதுமக்கள் ஆர்வம் காட்டுறாங்க. சரிங்களா? இப்ப அடுத்ததா கல்வி நிர்வாகிகள் ஆர்வம் காட்டுவதற்கான காரணங்கள். அவர்கள் தாம் மேற்கொண்ட கலைத்திட்டம் சார்ந்த முடிவுகள் விளைபயன் மிக்கதாய் உள்ளனவா என்பதை பற்றிய பின்னூட்டத்தை பெற விரும்புகின்றனர். ஏன் ஒரு பின்னூட்டம் நமக்கு வேணும், அப்பதான் அந்த கலைத்திட்டத்துல எதனா மாற்றம் நம்ம செய்யணுமா, இதனால குழந்தைகள் பின்தங்கி இருக்காங்களா இல்ல முன்னேறி செல்றாங்களா, இப்ப முன்னேறிந்த கலைத்திட்டம் நல்லா இருந்துச்சா, இப்ப நீங்க கொண்டு வந்தது நல்லா இருந்துச்சா அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாம் கல்வி நிர்வாகிகள் ஆர்வம் காட்டுறாங்க. இப்ப கலைத்திட்ட வெளியீட்டார்கள் ஏன் ஆர்வம் காட்டுறாங்க பாத்தீங்கன்னா, கலைத்திட்ட மதிப்பீட்டில் இருந்து பெரும் தரவுகள் மற்றும் பின்னூட்டத்தில் இருந்து கலைத்திட்டம் தொடர்பாக தாம் வழங்கிடும் பொருட்களில் இப்ப பாடநூல், கையேடுகள், மேற்பார்வை நூல்கள், கல்வி சாதனங்கள் போன்றவை மாற்றங்கள் செய்திடவும் மேம்படுத்திடவும் முனைகின்றனர். இப்போ ஒரு கலைத்திட்டத்தை உருவாக்கி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் ஏன் ஆர்வம் காட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த கலைத்திட்டத்தெல்லாம் விலை பயன் கிடைச்சிருக்கா, அந்த கலைத்திட்டத்துல நம்ம எதனா புதுசா இன்னும் கொஞ்சம் எதனா ஆட் பண்ணணுமா, இல்ல ரொம்ப அதிகமா இருக்கு அதை கம்மி பண்ணணுமா, இப்போ அதுக்கு அந்த கலைத்திட்டம் உருவாக்கினா அது சம்பந்தமான பாடநூல் கொடுத்திருப்பாங்க, கையேடுகள் கொடுத்திருப்பாங்க, அது மாதிரி கல்வி சாதனங்கள் இது நிறைய கொடுத்திருப்பாங்க பாத்தீங்களா. அதுல எல்லாம் எதனா மிஸ்டேக்ஸ் இருக்கா, அது எதனா சேஞ்ச் பண்ணணுமா, இல்ல அது பத்தாம இருக்கா, அதெல்லாம் தெரிஞ்சு அதுல ஒரு பெஸ்ட குடுக்கணும்ன்றதுல அவங்க ஆர்வம் காட்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஜஸ்ட் சின்ன ஒரு படத்தை 5 மார்க்ஸ்ல கேட்க போறதுதான். உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சா நீங்க எக்ஸ்ட்ரா கூட போட்டு எழுதுங்க. பட் இந்த நோட்ஸே உங்களுக்கு இனஃப் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.